நாளைக்கு வந்து லோக்சபா தேர்தலோட ரிசல்ட் வந்து என்ன போறாங்க மக்களாகிய நீங்கள் உங்கள் கருத்து கணிப்பு என்ன? எங்கள் கருத்து கணிப்பு பிரகாரம் இந்திய நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்கள் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நாளை மதியானத்துக்குள்ள ரிசல்ட் தெரியும். மெஜாரிட்டின்னு சொல்ல போனா தெரியல, பிஜேபி தான் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா தெரியுது. பிஜேபி தான் கண்டிப்பா ஆட்சி அமைக்கும், சந்தேகம் இல்லை. அவங்க தான் இருப்பாங்க. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுக ஓரளவுக்கு வரணும்னு வாய்ப்பு இருக்கு. ஒரு 15 சீட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆளுங்கட்சியை விட நம்ம அதிமுக ஒரு 15 சீட்டாவது வரணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா பக்கம் பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. ஓரளவுக்கு போலிங் எல்லாமே ஏடிஎம்கே ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க வருவாங்கன்னு எனக்கு ஒரு கருத்து கணிப்பு, என்னோட கருத்து கணிப்பு. ஏடிஎம்கே ஒரு 15 சீட் வருவாங்க. தேமுதிக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஒரு 15 சீட்டு வருவாங்கிறது என்னோட கருத்து கணிப்பு. மத்தியில மோடி அவர்கள் பிஜேபி வருமா இல்லை காங்கிரஸ் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் வருமா இல்லை மோடி அவர்கள் ஆட்சி மாற்றம் இந்திய கூட்டணி தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வடநாட்டிலையுமே மக்கள் மோடியை வீழ்த்தணும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? காரணம் நாட்டை சரியாக ஆளலை. எல்லாமே தனி மனிதன் கையில் கொடுத்துட்டு நாட்டை ஒப்படைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் மோடி. அவரோட ஆட்சி இருந்ததுன்னா நம்மெல்லாம் முன்னேற முடியாது. நாடு வீழ்ந்து தான் போகும். நாளைக்கு வந்து தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. ஆமாங்க சார். தேர்தல் முடிவுகள் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? மக்களாகிய நீங்க அதை பற்றி நினைக்கிறீங்க? மத்தியில் யாருக்கு ஆட்சி கொடுப்பாங்க? அந்த தமிழகத்தை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் ஆட்சி பெற வாய்ப்பு இருக்கு? கேப்டன் மகன் வந்து வெளிநாடு நிற்கிறாரு. அவருக்கு கண்டிப்பா இவரு கேப்டனோட பையன் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து கேப்டன் சார் வந்து எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு. அதனால அவருக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமா கண்டிப்பா அவரோட பையனுக்கு எல்லாரும் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அது இல்லாம வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்க 40 தொகுதியிலையுமே எந்த தலைவர் வந்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரிதான் கண்டிப்பா மக்கள் வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் ஓட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வர்றது வந்து இவரு தெய்வமா இருக்கிறாரு. அதனால வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து மனசுல புரிய வச்சிருப்பாரு யார் வந்தா வந்து ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நாளைக்கு முடிவுகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஜூன் 4 தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது. அது எந்த அளவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? இல்லை, என்னோட சைட்ல பார்த்தோம்னா எனக்கு வந்து விஜய் பிரபாகர் வந்து வின் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஹோப்பாக இருக்குது. பிகாஸ் வந்து இந்த சிம்பத்தி அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜயகாந்த் வந்து சீரியஸாக இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூமன் வந்து இருக்கவே முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவருடைய பையன் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இவரை மாதிரியே தான் இருப்பார் அப்படின்றதுக்கு வந்து 100% வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இவர் ஜெயிச்சார் அப்படின்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு நான் விரும்பல. பட் இவரோட சைடில் கண்டிப்பாக பெஸ்ட் என்னவோ அதை தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இவர் ஜெயிக்கணுன்றது என்னுடைய ஒரு ஆசை. என்னோட பர்சனலாக எடுத்துக்கணும் அப்படின்னா நான் விஜய் பிரபாகரன் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இவர் ஜெயிக்கணும் அப்படின்றது பர்சனலாக என்னோட ஆசை. இவரால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மேக்சிமம் இவர் நின்று அந்த தொகுதியில் அதிகமாக மேம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இவர் ஜெயிப்பாருன்ற ஒரு ஹோப் வந்து 95% இருக்கு. விஜய் பிரபாகரன் நிற்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இல்லை, அந்த இடத்த வந்து விஜய் பிரபாகரன் அவர்கள் நிரப்புவாருங்கிற நம்பிக்கையில் கண்டிப்பாக அவருக்கு விஜயகாந்துக்கு உண்டான ஓட்டு அவர்களுக்கு வந்து அவர் மகனாகிய விஜய் பிரபாகரனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவர் வெற்றி பெறதுக்கு, அந்த தொகுதியில் வெற்றி பெறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு உள்ளது. 4 தொகுதியில விஜயகாந்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு 3 தொகுதி வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் உறுதியாக சொல்லலாம் அப்படின்னா விஜய் பிரபாகரன் அவர்கள் கண்டிப்பான வரத்துக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு. புரட்சி கலைஞர் இடத்த வந்து கண்டிப்பாக அவரோட மகன் வந்து விஜய் பிரபாகரன் கண்டிப்பாக கைப்பற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. வருவார், அவர் தான் வருவாருங்கிறது கண்டிப்பாக.
கேப்டன் பொறுத்தவரைக்கும் பார்த்தா அவர் மகன் வந்து முதல் முறையாக தேர்ந்தெடுக்கிறாரு. அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குறீங்க? இந்த தேர்தலில் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு? வெற்றி வாய்ப்புங்கிறது சொல்ல முடியாது. திமுக கூட்டணி வந்து அதிக இடங்கள்ல வெற்றி பெற மாதிரி இருக்குது. விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. விஜயகாந்த் இல்லாதது ஒரு பெரிய குறையாக போச்சு. அதனால சொல்ல முடியாது. ஒரு மகன் நிற்கிறாரு, அந்த தொகுதியில் வெற்றி பெறுவாங்கிறது கொஞ்சம். ஆமாம், மாற்றி வந்ததுல வாய்ப்பு அப்படித்தான் இருக்கு. வாய்ப்பு அந்த மாதிரி தான் இருக்கு. சுச்சுவேஷன் அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இவங்களோட அணி வந்து கரெக்டாக அமையல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் முன்னணி வகிப்பாங்க? அதிகம் சொல்ல திமுக கூட்டணி தான். அது சொந்தம் இல்லை. என்ன காரணம்? காரணம்லாம் கூட்டணி வெயிட்டு நல்லா இருக்கு. இவங்க பிரிஞ்சுட்டாங்களே, ஏடிஎம் தண்ணி பிஜேபி தண்ணி பிரிச்சுட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து நல்லா சாதகமாக. அதான் இங்கே கூட்டணி திமுக இருக்குல்ல, திமுகவோட அலையன்ஸ் வச்சதுனால அவங்களுக்கு வாய்ப்பு. தனியாக காங்கிரஸ் வாய்ப்பு கிடையாது, திமுகவோட வாய்ப்பு அதிகம். அதனால வந்து இங்கே கண்டிப்பாக திமுக கூட்டணி தான் அதிக தொகை கைப்பற்றும். இந்த தேர்தல் எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து சாதகமாக அமைஞ்சிருக்கு? இல்லை மக்கள் ஆர்வமாக ஓட்டு போட்டாங்களா? ஓட்டு போட்டாங்க, ஆர்வமாக தான் ஓட்டு போட்டாங்க. பிரபாகர் அவங்க நின்ன தொகுதியில் எனக்கு நான் அப்டேட் பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஈவினிங் 6:30 வரைக்குமே அப்டேட் கொடுத்தாங்க. இந்த தொகுதியில் எக்ஸ்ட்ரா அந்த டைம்லேயும் வந்து ஓட் போட்டாங்க. ஸோ எனக்கு அது வந்து பிரபாகரனுக்கு தான் ஓட் வந்திருக்குன்றதுல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்தியில் யார் ஆட்சி இருக்காரு? மோடி இருக்காரு, காங்கிரஸ் வந்து ராகுல் இருக்கிறாரு. இந்த ரெண்டு பேர்ல மிகப்பெரிய போட்டி இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு? அது சரியா சொல்ல தெரியலங்க சார். அதாவது மக்களோட மனசு வந்து என்ன லெவல்ல இருக்கும் அப்படின்னு தெரியல. இவங்க இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுல கூட்டணியா இருக்காங்க. பட் அந்த நம்ம நார்த் சைடு பொறுத்த வரைக்கும் இவர் மோடிஜி வந்து ரொம்ப வலிமையா இருக்காரு. அதனால வந்து யாரு வருவாங்க அப்படின்னு தெரியல. பட் தமிழ்நாட்டுல வந்து நம்ம இந்தியா கூட்டணியில இருக்கவங்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மத்தியில வந்து மோடி அவர்களும் ராகுல் இருக்கிறாங்க. இந்த இடத்துல யாரு மத்தியில் ஆட்சி அமைப்பாங்க? மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு மோடி அவர்கள் கையை தான் ஓங்கியிருக்கு. அதனால் மீண்டும் மோடி அவர்களே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா காங்கிரஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மத்தியில் பிஜேபி தாங்க கன்ஃபார்ம். காரணம் பிஜேபி மூன்றாம் முறையாக மறுபடியும் ஆட்சி அமைச்சு மூன்றாம் இடம் ஆட்சி அமைக்கிறோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே அவங்க ஓரளவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. நிறையா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி தான் கைப்பற்றிருக்காங்க. 5-6 மாநிலம் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் முதலமைச்சர் அந்த இதில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு மத்தியில் ஆடுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். மத்தியில் மேலே கண்டிப்பாக இந்த தடவை பிஜேபி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் மெஜாரிட்டி வருவாங்க? திமுக கூட்டணி தான் வரும். என்ன காரணம்? இன்னும் அந்த அலை தீரல. போன தடவை இருந்த ஏடிஎம்கே ஆட்சியோட கஷ்டங்கள்லாம் தீரணும்னு மக்கள் திமுக மேலே மாற்றி போட்டிருக்காங்க. அந்த அலை இன்னும் இருக்கு. கேப்டன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு. அவர் இல்லாததான் பெருங்குறையா போச்சு. பொதுவாகவே திமுகவோட முயற்சி பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பக்கத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அமைஞ்ச? நான் என்னுடைய நேட்டிவ் வந்து திருச்சி. ஸோ அந்த சைட்லாம் விஜயகாந்த் அங்கெல்லாம் வந்து வில்லேஜில் அரச மரத்தில் ஆலமரம் கீழே உட்காந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து எல்லாம் வேஷ்டி சட்டை போட்டுட்டு துண்டு போட்டுட்டு உட்காந்து எல்லாம் பேசியிருக்காரு. அதை வந்து எங்கள் வில்லேஜ் பீப்புள் கூட பார்த்துருக்காங்க. எல்லாருக்கூடயும் உட்காந்து யாருமே தெரியாத ஒரு ஆள் மாதிரி உட்காந்து பஸ் ஸ்டாண்ட்லலாம் உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து க்ரௌடு வந்து அவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு. அந்தளவுக்கு அவர் வந்து மக்கள்கிட்ட இறங்கி வந்து பேசின ஒரு ஆள். அவரை பற்றி பேசுறதுக்குலாம் எனக்கு வயசு இல்லை. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக எனக்கு இவர் ஜெயிக்க முடியலன்ற அந்த வருத்தத்தை விட எனக்கு பிரபாகரன் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம் தான். ஆமாம், வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிச்சு ஆகணும். ஏன்னா அவருடைய இந்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கு அவர் செஞ்ச உதவிக்கு அவர் மகன் ஜெயிச்சு ஆகணும். ஜெயிக்கணும், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஜெயிக்கணும். எந்த கூட்டணி வச்சாலும் அவர் ஜெயிக்கணும். தனியானாலும் ஜெயிக்கணும். அப்படித்தான் நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம். அவர் தனியானாலும் ஜெயிக்கணும். ஆனால் அவருடைய
உழைப்பு, மக்களுக்கு செஞ்ச சேவைகள், அவருடைய இது எல்லாமே இருக்குது. அதனால் அவருடைய இதனால செய்யணும்.